திருநெல்வேலியில் ஹோலி பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேளமடித்து ஒருவருக்கொருவர் வர்ணத்தை பூசி கொண்டாடினர். நெல்லை டவுனில் வண்ண வண்ண திருவிழாவான ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி மேளதாளத்துடன் ஒருவருக்கொருவர் முகம் மற்றும் உடலில் வர்ணம் பூசி ஹோலி பண்டிகையை கொண்டாடினர். வண்ணங்களின் திருவிழா என்று அழைக்கப்படும் ஹோலி இந்தியாவிலும் அதற்கு அப்பாலும் மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படும் மிக முக்கியமான இந்து பண்டிகைகளில் ஒன்றாகும். 2025ஆம் ஆண்டில் ஹோலிகா தாகன் சோட்டி ஹோலி என்றும் அழைக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மார்ச் 14 வெள்ளிக்கிழமை, அதாவது இன்று ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஹோலி என்பது ஒரு துடிப்பான திருவிழாவாகும். இது தீமைக்கு எதிரான நன்மையின் வெற்றியையும் கிருஷ்ணருக்கும் ராதாவுக்கும் இடையிலான தெய்வீக அன்பையும் கொண்டாடுகிறது. இது வசந்த காலத்தின் வருகையையும் குளிர்காலத்தின் முடிவையும் குறிக்கிறது. இது ஒரு குறிப்பிடத்தக்க அறுவடை திருவிழாவாக அமைகிறது. இதனையொட்டி அதிகமாக வட மாநிலத்தினர் வசிக்கும் நெல்லை டவுன், ஸ்ரீபுரம் பகுதியில் ஹோலி பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஒருவருக்கொருவர் வண்ண வண்ண ஹோலியை முகத்தில் உடலில் பூசி இந்த விழாவை கொண்டாடி வருகின்றனர். இதேபோல் நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் உள்ள வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் வசிக்கின்ற பகுதியிலும் இதேபோன்று ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இதுகுறித்து ஹோலி பண்டிகை கொண்டாடும் வட மாநிலத்தினர் கூறும்போது, இந்த திருவிழா மிக சிறப்பு வாய்ந்தவையாகும். குளிர்காலம் முடிந்து கோடை காலத்தை ஒட்டி இந்த திருவிழா என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. இது வசந்தத்தின் திருவிழா என்றும் அழைக்கப்படுகின்றது. கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் உள்ள திருவிழாவாக இந்த திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த திருவிழாவில் நாங்கள் இன்று மகிழ்ச்சியாக இந்த திருவிழாவை கொண்டாடி கொண்டு வருகிறோம் என தெரிவித்தனர்.